பானிபூரி வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அது ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேன். இப்போ பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பானிபூரி இதே மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கி நம்ம பொரித்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். கடாயை காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ரொம்ப காய விடாதீங்க. இதை மாதிரி பாருங்கள், காஞ்ச உடனே போடுங்க. போட்ட உடனே அது ஒரு சைடு அப்படியே பொரிஞ்சு வரும். அதுவே தானாக திரும்பிக்கும் பாருங்கள். இதை மாதிரி பொரியும். ரொம்ப வேகமாக வச்சா கருப்பு எப்படி விடுது பாருங்கள். அதுவே தானாக திரும்பிக்கும். அதை இப்படி கலரி விடுங்க. திருப்பி விடுங்க. ஒரே சைடாக வந்துடும். 2 சைடும் திருப்பி விட்டுட்டு வருங்க. வெள்ளையாக இருக்கா அதை திருப்பி அப்படி போட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துடணும். அப்போ தான் 2 சைடும் வரும். ஒரு சைடு செவுந்துடும், இன்னொரு சைடு செவுக்காது. அதனால் பார்த்து எடுங்க. அது நல்லா இல்லை, அதனால் பிடிச்சோம். அதை பாருங்கள், இதை மாதிரி போட்டு நம்ம இதை மாதிரி கலக்கி விடணும். அதை திருப்பி இதை மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். இதை வச்சு இப்படி சுற்றுங்க. அப்போ தான் ஈஸியாக அது 2 சைடை வேகும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு தடவை செஞ்சுன்னா அது ஈஸியாகிடும். ஒரு தடவை மட்டும் செவந்து போய் எடுத்துன்னு வச்சிங்களேன், அது நல்லா வேகாது, சப்பையாயிடும். சரிங்க, இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் தான் அது 2 சைடும் வேகும். இன்னொரு ரொட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி இருக்கணும் பொரிஞ்சு. இப்போ இன்னொரு ரொட்டி போடுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா? இதை மாதிரி திருப்பி விடணும். ஒரு தடவை வெந்துச்சுன்னா திரும்பினோன்னா அதை எடுத்து இதை மாதிரி இது பாருங்கள், இது மாதிரி வச்சு இதை மாதிரி பண்ணணும். பண்ணால் தான் அது 2 சைடும் வேகும். நல்லா பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னுட்டு. திருப்பி விட்டுட்டு இதை வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னு வச்சுக்காது, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே 2 சைடும் வந்துடும். அவ்வளோதான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்படி தான் எடுக்கணும். நம்ம பொரிச்சிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் வச்சு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நிறைய சாப்பிட்லாம் இதை மாதிரி செஞ்சால். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து அதுக்கு மசாலா செய்யலாம். உருளைக்கிழங்கு எடுத்து இதை மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கழுவிடுங்க. கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரே விசில் விட்டுருங்க, வெந்துடும். ஒரு விசில் இல்லை 2 விசில் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ அது தோலை உரிக்கணும். தோலை உரித்து இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு அந்த உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய விடாதீங்க. மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலக்கிடுங்க. இது மாதிரி எண்ணெய்லாம் காய வேணாம், அந்த எண்ணெயிலே போட்டு இதை மாதிரி கலக்கிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலக்கலாம். ஸ்டவ்வே பற்ற வைக்காதீங்க. முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு அப்புறமா ஸ்டவ் பற்ற வைங்க. பாருங்க, நல்லா கலரியாச்சா? இப்போ ஸ்டவ் பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு ஒரு 2 தடவை இப்படி கலரி இறக்கிடலாம். ரொம்ப வைக்கணும்னு கிடையாது, சும்மா ஒரு 2 தடவை கலரி எடுத்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி பொரிச்சாச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா, லெமன், 2 பச்சை மிளகாய், புளி, உப்பு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க பச்சை மிளகாய். நல்லா இதை மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா அலசி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க. உப்பு சேர்த்துருங்க. புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றுங்க. தண்ணி சுடு தண்ணி ஆற வச்சு நல்லா ஆறி இருக்கணும், ஊற்றுங்க. பச்சை தண்ணியில் செய்யாதீங்க, சுடு தண்ணி ஆற வச்சு செய்யுங்க. இதை மாதிரி வெடி கட்டிட்டு திருப்பி எடுத்து இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். 2வதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெடி கட்டியாச்சு. நீங்கள் கையை வச்சே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால அது மாதிரி கரண்டியில் பண்ணேன்.
அவ்வளோதான், தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமன் வச்சுருக்கும் போது அதை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சிடலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருங்க. இப்போ அதை ஒரு கரண்டி போட்டு நல்லா இப்படி கலக்கிடுங்க. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை ரசம்னு சொல்லுவாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறது பாருங்கள். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிட்டு கையை வச்சு இதை மாதிரி பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே தூளாகிடும். பார்த்தீங்களா, இப்படி தூளாகிடுச்சு பாருங்கள். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பானிபூரி நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி பானிபூரி எடுத்து இதை மாதிரி விரலில் வச்சு இப்படி ஓட்டை போடுங்க. கையில் வச்சு இப்படி அழுத்துங்க. இதை மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து அதில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து இந்த ஓட்டை போட்டு வச்சு பாருங்க பானிபூரியில் அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் இதை மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நமக்கு தேவையான அளவு அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் வீட்டிலேயே செஞ்சிடலாம். கடையில் வாங்கினா 4 தான் சாப்பிட முடியும். இதை மாதிரி வீட்டில் சாப்பிடுங்க, நல்லா நிறைய சாப்பிட்லாம்.